2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அதுவும் மகனை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஊழியத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஊழியக்காரனாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளிலே கரவல் ஆடுகளுக்கு பின்னாய் சென்ற மகனை ஆண்டவர் இன்றைக்கு கோலும் தடியுமாய் அநேகருக்கு ஆதரவான யாக்கோபை போல ஆண்டவர் நடத்தும்படியாய் கர்த்தரே முன் சென்று அவர் வழி ஆயத்தப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் முன் சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் மூலமாய் அநேக ரட்சிப்புகள் கடந்து வரும்படியாய் அநேக ஆத்துமாக்கள் சொந்த ரட்சகரை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் திறந்த வாசலை கொடுத்து இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிறார். இது இன்னும் பெருகணும், இன்னும் பெருகணும், இன்னும் பெருகணும். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரத்துல ஆண்டவர் கொடுத்த இடத்துல அந்த தூண்கள் நிறுத்தப்பட்டு ஜெபித்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல அங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பீரமான ஒரு சபை கூடாரம் எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். சத்துரு நிறுத்தி